நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சில பிரதேசங்களில் கடல் அலை கரையை தாண்டக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி. ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு பகிர்ந்தளிக்கும் சட்டம் விரைவில். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்கிறார் பிரதமர் தினேஷ் குணவர்தன. சகல பாடசாலைகளும் நாளை மறுதினமும் வழமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையின் குடிவரவு குடியகழ்வு கட்டமைப்பை அபிவிருத்தி செய்ய சிங்கப்பூர் ஒத்துழைப்பு. ரத்தினபுரியில் நிகழ்ந்த வாகன விபத்தில் 27 பேர் காயம். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவெத்ராவுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 15 வருட சிறை தண்டனை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தென்மேல் பருவப்பேச்சு பருவகாலத்தினால் நாட்டைச் சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் தளம்பல் நிலை காணப்படும். இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்தொழிலாளர்களிடமும் கடற்பயணங்களை மேற்கொள்பவர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. கட்பட்டியில் இருந்து கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் கடல் அலை சுமார் 3 மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடும். இந்த பிரதேசங்களில் கடல் அலை தரையை தாண்டக்கூடும். புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக மாத்தறை வரையான கரையோர பிரதேசங்களில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல், மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை, மொன்றாகலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வந்திருக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக கூறவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நிறைவேற்று ஜனாதிபதி முறை சாதக பாதக அம்சங்களுடன் காணப்படுகிறது. ஜனாதிபதிக்குள்ள நிறைவேற்று அதிகாரத்தினாலேயே இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றவும் 30 வருட யுத்தத்தை மேற்கொள்ளவும் முடிந்ததாக ஜனாதிபதி கூறினார். இளம் சட்டத்தரணிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் வாட்ஸ் நியூ சட்ட மறுசீரமைப்பு பற்றிய செயலமர்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் நிறைவேற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்தார். இலங்கை தற்போதைக்கு அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதாக தேசிய சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு தற்போது முதலீட்டாளர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளதாகவும் சங்கம் தெரிவிக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயமான சிறிகொத்தவையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது சங்கத்தின் பிரதான ஏற்பாட்டாளர் சுனில் டிசில்வா இந்த விடயத்தை கூறினார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கும் முயற்சியை பாராட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடரும் செய்திகள். அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். பொறுப்பற்ற கருத்துக்களினால் நாடு குழப்பம் அடைவதற்கு ஜனநாயக அரசாங்கமோ பாராளுமன்றமோ இடமளிக்காது என்றும் அவர் கூறினார். மார்ட்டின் விக்ரமசிங்க வாழ்வு மற்றும் ஆவணமாக்கல் தொடர்பான விசேட கலையரங்கு தேசிய நூலக ஆவணமயமாக்கல் சபையில் இன்று திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். மார்ட்டின் விக்ரமசிங்க மேற்கொண்ட சேவைகளையும் பிரதமர் இதன்போது பாராட்டி பேசினார். தேர்தல் பற்றிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதமர் மேலும் கூறினார். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளும் நாளை மறுதினமும் வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த தினங்களில் பாடசாலைகள் இயங்காது என சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்ட நிலையிலேயே கல்வி அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு சர்வதேச கடன் உரிமையாளர்களை சந்தித்து மேற்கொண்ட பேச்சுவார்த்தை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு தயார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார். பொருளாதார விவகாரம் தொடர்பான விவாதத்துக்கு தேசிய மக்கள் சக்தி இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கலாநிதி ஹர்ஷ டிசில்வா இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ரத்தினபுரி பலாங்குட பிரதான வீதியின் பெல்மடுள்ள ரில்ஹேன பகுதியில் இன்று நிகழ்ந்த வாகன விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஸ் வண்டி ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் குற்றப்பதிவு பிரிவில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பங்களிப்புடன்
சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. குற்றப்பதிவு பிரிவின் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளின் நலம்புரி சங்கம் என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. சங்கத்தின் முதலாவது கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிங்கப்பூரின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விசாரணை அதிகாரிகள் 6 பேரை கொண்ட பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. இவர்கள் ஒரு வார காலம் இலங்கையில் தங்கியிருப்பர். அமைச்சர் திரான் அலசின் அழைப்பின் பேரில் இந்த அதிகாரிகள் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கு சிங்கப்பூரின் ஒத்துழைப்பை பெறுவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் காய்ச்சல், டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவி இருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. டெங்கு தொற்றும் தொண்டை வலியும் அதிக அளவில் பரவியுள்ளன. இதன் காரணமாக தமது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எலிக்காய்ச்சல் பற்றியும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வயலில் இறங்கி வேலை செய்பவர்கள் இது விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். உலகச் செய்திகள். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னர் ஆட்சியை அவமதித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2015 ஆண்டில் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மன்னர் ஆட்சியை அவமதித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அபிவிருத்தி செய்திகள். தேயிலைக்கான உர நிவாரணத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 10 ஏக்கர் வரையிலான தேயிலை தோட்டங்களை கொண்டுள்ளவர்களுக்கு தற்போது உர நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதனை 50 ஏக்கர் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். பாடசாலை ரக்பி லீக் போட்டிகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. பாடசாலை ரக்பி சம்மேளனம் இந்த தொடரை ஏற்பாடு செய்துள்ளது. 16 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளன. முதல் சுற்று போட்டிகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதியில் இருந்து 28ஆம் தேதி வரை நடைபெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் இளம் விவசாய கிராமிய வேலை திட்டத்தில் வரக்காபுல கீழ் லேக்கல மற்றும் ரம்புக்கன மடவல பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் குறித்த விவசாய கிராமங்களில் வாழை செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக வங்கியின் அனுசரணையில் இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்படும். இங்கு உற்பத்தி செய்யப்படும் வாழை உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் பயன் தற்போது கிடைத்துக் கொண்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்தார். இதேவேளை இலங்கை ரூபாவின் பெறுமதி அமெரிக்க டாலருக்கு சமாந்தரமாக 8 வீதத்தினால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பேச்சு காரணமாக மழையும் காற்றும் தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுக மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை
கிடைக்கலாம். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மலை நாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சில பிரதேசங்களில் கடல் அலை கரையை தாண்டக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி. ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு பகிர்ந்தளிக்கும் சட்டம் விரைவில். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்கிறார் பிரதமர் தினேஷ் குணவர்தன. சகல பாடசாலைகளும் நாளையும் நாளை மறுதினமும் வழமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையின் குடிவரவு குடியகழ்வு கட்டமைப்பை அபிவிருத்தி செய்ய சிங்கப்பூர் ஒத்துழைப்பு. ரத்தினபுரியில் நிகழ்ந்த வாகன விபத்தில் 27 பேர் காயம். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 15 வருட சிறை தண்டனை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.